நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்னு மறக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு படம் தேவைதான். இந்த படம் மேபி அவார்ட் கூட வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. படம் ஃபுல்லாவே ஆக்சுவலா லாக் ஆச்சு. ஓகே, நான் ஒரு வாட்டி பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு இல்ல, அந்த கொடுத்த ஹைப்புக்கு ஏத்த மாதிரி படம் ரொம்ப நல்லா இருந்தது. பிளாக் பஸ்டர் படம், ரொம்ப உருக்கமான கருத்து. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாருமே கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், இல்ல பேக்ரவுண்ட் மியூசிக், டைரக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் இன்னும் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆஸ் யூஷுவல் எல்லா படம் மாதிரியும் தனுஷ்க்குனே இந்த படம் இருக்கிற மாதிரி. மூவி வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, லைக் ஒன் டைம் வாட்சபிள், ஃபேன்ஸ்க்காக பார்க்கலாம். ரொம்ப ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்துச்சு மூவில, ரொம்ப லாகிங் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் கேரக்டர் வைஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க ரோல்ஸை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. KS ரவிக்குமார் சாரா இருக்கட்டும், பாஸ்கர் சாரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க ரோலை வந்து ரொம்ப பக்காவா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வைஸ்மே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா டேரக்டர் வந்து போர் தொழிலோட டேரக்டருங்கிற அந்த மைண்ட் செட்ல தான் நான் வந்தேன். பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. Like they have done justice to the story and it was amazing. படம் ரொம்பவே நல்லா இருக்கு சார். ஸோ கரா அப்படின்ற படம் வந்துட்டு உண்மையாலுமே விவசாயிகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு படம் இல்ல. இப்ப அசுரன் கர்ணன் ரேஞ்சுக்கு எதிர்பார்த்தோம். ட்ரெய்லர்லயுமே அது மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, டிஃப்ரெண்டா இருக்கும்னு. கொஞ்சம் ஹைப் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. அவங்க கொடுத்த ஹைப்புக்கும் படத்துக்கு அவுட்புட் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்தது. பட் மற்றபடி தனுஷ் சார் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆக்டிங், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஜிவி சார் மியூசிக் அவ்வளவா இருந்த மாதிரி இல்ல. மமிதா அவங்க ஸ்கிரீன் பிரசன்ஸும் அவ்வளவா இல்ல. இட்லி கடை மாதிரியே தான் இருக்கு. ஒரே ஜானர்ல இருந்தாலும் ஒரே இதுவா இருந்தாலுமே ஒரு கதையும் ஒரு மாதிரி இல்ல. இதுல விக்னேஷ் ராஜாவோட ஸ்கில்ஸ் வந்து பயங்கரமா தெரிஞ்சது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்தது. அவங்களுக்கு அப்பியரன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. பட் வந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே ஆக்சுவலா லாக் ஆச்சு. இட்லி கடை இட் வாஸ் லைக் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ஃபாதர்ஸ் சென்டிமெண்ட். பட் ஆனா இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ஃபாதர்ஸ் சென்டிமெண்ட். ஸோ லைக் இட்லி கடையில வந்துட்டு இட் வாஸ் லைக் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். லைக் என்ன சொல்றது, ஒரு மாதிரி லைக் மேபி சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம், பட் ஆனா ஓவரால் டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிராமத்துல இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நிறைய இந்த விவசாயம் பண்றதுக்கு லோன் வாங்குவாங்க, டிராக்டர் வாங்குவாங்க, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு லோன் வாங்கி நிறைய கஷ்டப்படுவாங்க பேமெண்ட் பண்ணாம. ஸோ அது கான்செப்டா பேஸ் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அவேர்னஸ் ஆன படம். இன்னமும் வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்லயும் அதே மாதிரி வில்லேஜ் சைட்லயும் இருக்காங்க, சிட்டி சைட்லயும் இருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள படம். தனுஷோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. சூப்பரா அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணி அப்படியே இன்வால்வ் ஆயிட்டாரு. அந்த மாதிரி இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்துல சாங்கா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், சூப்பரா இருக்கு. கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இல்ல லேக் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா போரிங் நிறைய பேர் சொல்லுவாங்க, போரிங்கே கிடையாதுங்க. பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல என்ன ஒரு சின்ன லேக்னு சொன்னீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்காவே விறுவிறுப்பா போகலையா அந்த மாதிரி இருக்கு. இந்த படத்துல வந்து காமெடி அது எதுவும் ஆட் பண்ணல. அது இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து எல்லாரும் பாருங்க. இதை பார்த்து கத்துக்கோங்க. இனிமே இஎம்ஐ கட்டுறது, லோன் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் உள்ள படம். நீங்க ஃபுல்லா பாருங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்லனா அது கொஞ்சம் போர் அடிக்குது. ஏன்னா இப்ப புதுசா பாக்குறவங்களுக்கு ஓகே, தனுஷ் சார் ஃபாலோ பண்றவங்க அவங்க ரீசெண்டா இப்படியே தான் பண்ணிட்டு வந்திருக்காருன்றது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அவங்க லைக் பாராட்டினதை விட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. கண்டென்ட் என்னன்னா வில்லேஜ், அங்க வாங்குற லோன்ஸ் அது அவங்களால திருப்பி கொடுக்க முடியாம இருக்கிறது, அவங்களுக்கு இவர் ஹெல்ப் பண்ற மாதிரியான கான்செப்ட். அதான் சொல்றேனே, ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம். அவ்வளவுதான். போரிங் போர்ஷன்ஸ் எனக்கு எதுவும் தெரியல, பிகாஸ் இட் வாஸ் வெரி என்கேஜ்ட். ஏன்னா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் they didn't pull out their phones except அந்த சாரோட என்ட்ரி, டைட்டில் கார்டு என்ட்ரி, அதை தவிர்த்து they didn't pull out their phones and it was very engaging and லூப்லேயே வச்சுட்டு இருந்தாங்க, லைக் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் அடுத்து என்ன நடக்கும்னு கெஸ் பண்ணாத அளவுக்கு இருந்தது. சூப்பரா இருக்குங்க. ஸோ ஹீரோயினா நடிச்சிருக்கா, அவங்களோட ஆக்டிங் செம்மையா இருக்கு. இன்னொன்று வந்து வில்லன் கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, போலீஸ் கேரக்டர், அவங்களோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, போரிங்கா இல்லன்னு எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் சொல்றேன், உண்மையாலுமே படம் ஒர்த்ஃபுல். வந்து பாருங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க. எல்லாமே வந்து பார்த்து கத்துக்கோங்க. இது ஒரு புதுவிதமான படமா இருக்கு. தனுஷ் நடிச்ச இத்தனை படத்துல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு படம்.
ஃபைட் அதெல்லாம் சூப்பரா இருந்தது. நான் அந்த கொஞ்சம் ஹைப் கிரியேட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. மத்தபடி ஸ்டோரினா யூஷுவல் இட்லி கடை மாதிரியே தான் இருக்கு. நான் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைச்சிருந்தேன், அதே மாதிரி தான் இருக்கு. டைரக்டர் சார் அவர் போர் தொழில் மாதிரி இல்ல, இது யூஷுவல் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எதுக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஸோ அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மெசேஜ் வந்துட்டு இந்த ரூரல்ல எல்லாம் வந்துட்டு இது வாங்குறாங்க இல்லையா, லோன்ஸ் வாங்குறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு ரிலேட்டடா தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அவேர்னஸ் இல்லாம லோன் வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. லைக் ஆஃப்டர் சீயிங் மமிதா இன் லைக் யூனோ இந்த யங் அண்ட் கரண்ட் ஜென்சி ஃபிலிம்ஸில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ரூட்டட் ஃபிலிமில் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதுல மைனஸ்னு எதுவும் சொல்ல முடியாது, எல்லாமே பிளஸ் தான் சார். அவ்வளோ நல்லா இருக்கு. ஸ்டார் ரேட்டிங்லாம் நானா கொடுத்தா 10க்கு 10 கொடுப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல மைனஸ்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு காமெடி கூட இல்ல. காமெடி கிளிப்ஸே கம்மியா தான் இருக்கு. அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவு. நானும் தனுஷ் ஃபேன் தான். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தானா அவர் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. பட் கதை கொஞ்சம் அவர் இதே ரொம்ப ட்ரையா கூட்டு போறாரு. எப்போ இந்த மாதிரி படிக்காதவன் மாப்பிள்ளை மாதிரி ஏதாவது படம் வந்தா, விஐபி மாதிரி ஏதாவது படம் வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். இந்த ஏஜ் குரூப் தான் பார்க்கணும்னு இல்ல, கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். அவங்க ரோல் வந்து ஆக்சுவலா மூவில ஃபுல்லாலாம் வரல, நடுவுல தான் வந்துச்சு. ஸோ அவங்க அந்த வரப்போலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க. It's about banks, loans and father and like you know your roots. Negative I didn't find anything. Positive I would say that I'm very happy that இது வந்துட்டு லைக் இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு நம்ம எங்க இருந்து வரோன்றத மறக்காம இருக்கிறதுக்கு. லைக் மேபி லைக் மாடர்ன் ஜென்ரேஷன் நிறைய மாறலாம், என்ன வேணா மாறலாம். பட் இந்த படம் மேபி அவார்ட் கூட வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம். நான் மொக்கன்லாம் இல்ல, ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஃபைட் சீன்ஸ்லலாம் நடுவுல பிஜிஎம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. நடுவுல ஹைப் கொடுத்து அந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. அதான் சொல்றேனே, ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்னு மறக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு படம் தேவைதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, பட் அதுல தான் என்ன கதைன்னு சொல்ல வராங்க. ஸோ அது கொஞ்சம் கிளியரா பார்த்தா புரியும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நம்ம எல்லாம் கெஸ் பண்ற மாதிரியே தான் இருந்தது. பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மாதிரிலாம் அது ஓகே, ஆவரேஜ். மெசேஜ் மாதிரிலாம் எனக்கு தெரியல. நான் ஏதோ ஊர் சைடு கொள்ளடிக்கிறாங்க, ஃபேமிலி சென்டிமெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கு.